ஃபைனலாக கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பெண்ட் இருக்கும். குமுளிக்கு அடுத்தது கிளம்பிட்டோம். 43 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே டைம் என்னென்னா 3 ஆயிடுச்சு. அப்போ பசிக்குது, அதெல்லாம் யாருமே சாப்பிடல. கீழே போய் தான் எதாவது சாப்பிட்லான்னுக்குறோம். பார்ப்போம். ஆட்டம் ஆட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆடா பய பிள்ளைங்களா, இதுதான் சிங்கவால் குரங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக குச்சி குச்சி ஓடிட்டு இருக்கு. கீழே ஒன்று அதை குச்சி குச்சி ஓடிட்டு இருந்தது. வேணும்னு போதா? செக் போஸ்ட் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெண்ணா ரெண்டு பெண்டான்னு தெரில, பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் டேஞ்சராகவே எனக்கு அப்போலேருந்து ஃபீல் ஆகுது. செக் போஸ்ட் வந்துட்டோம். $72 சார், மொத்தம் 6 வண்டிக்கு சார். செக் போஸ்ட்டில் ஜஸ்ட் சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டோம். எனக்கு அடுத்தது போய் சாப்பிடணும். பசி ஓவர் பசி ஆயிடுச்சு. பசங்களாம் பாவம். A few moments later. கரெக்டாக குமுளி வந்து 40 கிலோமீட்ரு. எல்லாம் அப்படியே சாப்பிட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் பில்லை வச்சு போட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம் 6 பேரும். தப்பு கிடையாது. அப்படின்னா கூட 6-12 ஒரு ஆள் 200 சாப்பிட்ருக்கோம். நல்லா சாப்பிட்ருக்கோம். குமுளியில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ கேரளாக்குள்ளே போகிறோம். இங்கே பயங்கரமாக இருக்கு பாருங்க. மெக்கானிக் செட்டாவது எவ்வளோ காரை உடச்சி போட்டுச்சுக்கிறான். அப்படியேப்பா கூடலூர் வந்து 16 கிலோமீட்டர் தான். அனுமந்தன் பட்டி. இப்ப நான் இந்த ஊர்ல எங்க அம்மா தான் கூடலூர். நீ வந்து இப்ப நான் கீழே விழுந்து என்ன நடந்திருக்கான் தெரியாம கூட பண்ணிருக்கான். எங்க பண்ண நான் உன்னை பார்க்கவே இல்லையா? எங்க பண்ண நான் உன்னை பார்க்கவே இல்லையா? எங்க பண்ண நான் உன்னை பார்க்கவே இல்லையா? வேணுனே தான் செஞ்சுன்னு அந்த பையன் சொன்னால் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்மளை அணைச்சு அந்த பையன் வந்துட்டு இருந்தான். அதான் ஏக்க ப்ரோ என்னத்துக்கு இப்படி அணைச்சி முன்னாடியும் பின்னாடி முறுக்கிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்காக தான் முன்னாடி வந்து நம்ம ஏகே ப்ரோ கேட்டிருக்காரு. அதை தான் அந்த பையன் வந்து நினச்சி நிறுத்தனில்லை, அதனால் நான் விழுந்திருந்தா ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த பையன் சொன்னான் பாருங்க, நான் வேணுனே தான் பண்ணேன்னு 3 டைம் காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே உன்னை பார்த்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். மாற்றி பேசிகிட்டு இருக்கான்னு யார் மேலே தப்பு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பைத்தியக்காரங்க அப்படிதான். சரி மூவ் பண்ணு ப்ரோ. கூட்டம் கூடுதுங்கிற என்ன அவனுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணாடி பார்த்து முறுக்கி முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஊர்காலம் வந்துட்டு போயிருக்கானுங்க. நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம ரைடு மொத்தமாக வந்து எல்லாத்தையும் நம்பி தான் வந்துட்டு இருக்கோம். ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ரோடு வேலை நடக்கிறதுனால. ஃபால்ஸ் தண்ணி போகிற மாதிரி இருக்குது. ரோட்டு வேலை நடக்குதாட்டது.
பெரியார் பவர் ஸ்டேஷனா? 7 கிலோமீட்டர் தான் குமிழி. ஃபாரஸ்ட் அடங்குது. எப்படி ஏறி வரோம் பாருங்க. ஏன் பிரேக் எடுத்தீங்க? கோயில் பார்க்கணும். ஓ, ஒதிமுருகனா? வழிமுருகனா? ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம குமுளி போறதுக்கு முன்னாடி, கேரளா பார்டருக்கு முன்னாடி தானே ப்ரோ இருக்கோம். இங்க வழிவிடும் முருகன் நம்ம பூசேரி, நம்ம பார்த்திபன் தான். எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எனக்கு பொட்டையை இழுத்துட்டாரு. அதெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே அப்படி மேலே போக போகிறோம். நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே இருக்குது. இங்கே பாதி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு வந்துருந்தோம். இங்க இருக்கிறேன். அவன் ஒரு கோமணத்தை நடந்தாலும் காட்டியிருக்காங்க. நீ தான் இந்த மாதிரி அதை கழட்டல நீ. ப்ரோ நானே கழட்டிட்டேன். நீங்க என்ன ப்ரோ ஓவரா இருக்கீங்க? ரோட் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரோடு நல்லா இல்லை. நல்லா கூலிங்காகவும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இங்கே ஒரு கோயில், வழித்துணை மாதா ஆலயம். ஓ, நல்லா வழி விடுறதுக்குன்னே இருக்காங்கப்பா. பரவாயில்ல, நல்ல விஷயம். இந்த இடத்துல நல்லா கரெக்டாக முக்குலேயே கொண்டு வந்து இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில்னாலே இந்த ஒரு இது இப்படியே இருக்கணுமோ. வாவ், அந்த பைப் லைன்ஸை பார்த்தீங்களா? சும்மா அல்ட்டியாக இருந்துச்சுல்ல. அப்படின்னா போகிற ஒரு பெண்ட்லையும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோட்ஸ் இருந்துச்சா கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் 5 கிலோமீட்டர் தான் குமுளி. தலைவனுங்களாம் இற பொறுக்கிட்டு இருக்கிறாங்க நடந்து. ஆத்தி மிஸ்டா போட்டாண்டா ஒரு ஓடுங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தெர கட்டி விட்டு நிறுத்திருக்காங்க பாருங்க. பாத்துக்கா. வா, அல்ட்டியான ஒண்ணு. பைப்ஸ் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். இங்க ஒரு பாலம் இருக்கா குட்டியா? குமுளி 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 பிங்க் டெக்ஸ் குமுளியா? அது என்ன அப்படி? ஆத்தி, சடனா வரான். ரொம்ப டேஞ்சர்டா டேய். என்னங்கடா அது? ரோடு இந்த அளவுக்கு க்ளோஸ் கால்ல வருவாங்களா? பார்த்துதான் போடும் போல இருக்குது. க்ளோஸ் கால் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி பயங்கரமாவும் இருக்குது. இங்க எதுவும் நிறுத்தல. தமிழ்நாடு செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். சும்மா அல்ட்டி தான். எல்லாமே க்ளோஸ் கால், பயங்கரம். எல்லாமே க்ளோஸ் கால். ஒரு பஸ்ஸுக்காரன் ப்ரோ பாத்தியா ப்ரோ? டூரிஸ்ட் பஸ்ஸா? சும்மா இல்ல கவர்மெண்ட் பஸ் தான் அது. அப்படியே எட்ஜில் ஒட்டி வந்தான். போனால ஒரு புல்லட். நான் வழி அவருக்கு வழி சொன்னா கரெக்டா அப்போதான் சர்ன்னு ஒரு கார்காரன் கட் பண்றான். அப்படியே பின்னாடி போயிட்டாரு. முன்னாடி போயிட்டு இருக்காங்க. விட்டுலாம். கேமரா செட் பண்றாரு. போலவா?
டோல் ரோடு எண்டு முடியும். போலாமா? யா எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க. அங்கதான் நின்றுருக்காரு, வராரு, அவ்வளோதான். சபரிமலை வந்து 129, கோட்டயம் வந்து 110. இங்கே எதுவும் ஸ்டாப் பண்ணல. இது இப்போ கேரளாக்குள்ள வந்துட்டோமா? இல்லை, ஆமாம் கேரளாக்குள்ள வந்துட்டோம்பா. அந்தாண்ட தமிழ்நாடு, இந்தாண்ட கேரளா. இன்னும் 500 மீட்டர், அவ்வளோதான், வந்துட்டோம். கும்ளியில் தான் இருக்கு நம்ம. ஏசு கிறிஸ்துவோட இது ஒன்று விட்டுருக்காங்க. சர்ச் நாளை காலை 7:30 நம்ம பைக் உள்ளே வச்சுட்டு போய் நம்ம பைக்கை உள்ள வச்சுட்டு பைக் 45 ரூபா போகிறோம். பைக் பார்க் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட் பஸ் மூலியமாக தான் போக முடியும். இது நாளை காலை 7:30 தான் போக முடியும், 7:30. இன்னைக்குன்னு சொன்னால் இப்போ வந்து வேற ஒன்றும் பார்க்குற மாதிரி ஏன் கிடையாது. ஆனால் அட்டுவெல்லாம் நீங்கள் காட்டுக்குள்ளே தீர்ப்பு வரைக்கும் அதெல்லாம் நாளை காலையில் 6 மணிக்கு மண்டே ஒரு 10 அழகா இருக்கு அந்த பொண்ணு. அழகா இருக்கவங்க, பொண்ணுக்கு இலகா இருக்கவங்க. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம். பா நல்ல மனமானகுதுப்பா, சும்மா பங்கமாகுது. நல்ல சில்லுன்னு இருக்குது. அதுக்கு மேல அல்ட்டி 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 வறந்த வனத்துக்குள் தங்க போகிறோமா. நல்லா தான்ப்பா இருக்கு. குமிழியில் என்ட்ரு உடனே சூப்பரா இருக்குப்பா. இங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குது. நல்லா இருக்கு இடம்லாம். ஏதோ ஃபாரினர்ஸ் வர்றதுனால அப்படி இருக்கும். சைனீஸ் டான்டூரா, இந்தியன் ஹலால். கண்ணுங்களா டே. ட்ரீ டாப்பா? ஏன் ப்ரோ, எங்க ட்ரீ டாப்பா? ரூம் எங்குது? ஏன் ப்ரோ, ஸ்மெல்லே சூப்பரா இருக்குல்ல? ஸ்மெல்லே சூப்பரா இருக்குல்ல? அவன் கைய போடுறான். ஏன்டா சாவடிக்கிறாங்க? ஏன்டா குருநாதா அப்படி பண்ற? அங்கெல்லாம் போகாதீங்க, மூடிட்டுங்க வாடகை. இல்கிரீன் இதுதான். இன்னொரு நம்பருக்கு பண்ணி பாரு ப்ரோ. அப்பா அந்த வண்டி ஆஃப் பண்ணது அப்புறம் தான் இப்போ காது நல்லா இருக்குது. டேய் யாராவது நவுத்துங்களே. சூப்பரா இருக்குதுப்பா. மழை வந்துச்சுன்னா மேபி ரெயின்னா உள்ள விட்டுறலாம்.